வணக்கம் நண்பர்களே. தமிழில் முதல் முறையாக அறிவியல் மற்றும் பொறியியல் பாடங்களை ஃபுல் லென்த்தாக தமிழில் லெக்சர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாக டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் அப்படிங்கிற சப்ஜெக்டை எடுத்துருக்கிறேன். பாருங்கள், பார்த்து பிடிச்சிருந்தா புரிஞ்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக சப்ஜெக்டை எப்படி புரிஞ்சிக்கலாம், ப்ளஸ் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அது கூட ப்ராப்ளம் சால்விங்கும் டியூட்டோரியல் செஷன் மாதிரி வச்சுருக்கிறேன். அதில் ப்ராப்ளம் சால்விங் பார்க்கலாம். ஸோ கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஎஸ்பியில் அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கன்வல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக டிஎஸ்பியில் யூஸ் பண்ணுற வார்த்தை என்னென்னு பார்த்தோன்னா கன்வல்யூஷன். ஸோ இந்த கன்வல்யூஷன் என்னது, எதுக்காக இந்த டேம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இப்போது நான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு கன்வல்யூஷன்னா என்னென்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டில் பிஃபோர் கன்வல்யூஷன் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்கில் முக்கியமானது என்னது அப்படின்னு பார்த்தா சிக்னல். ஸோ சப்போஸ் ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்க்ரீட் சிஸ்டம் எடுத்துப்போம். ரைட், ஒரு பிளாக் பாக்ஸ்னு வச்சுடுங்க, டிஸ்க்ரீட் சிஸ்டம். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு இன்புட் இருக்கும். அந்த இன்புட் எக்ஸ் ஆஃப் என் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதோட அவுட்புட் இல்லைன்னா அதோட ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஸ்க்ரீட் சிஸ்டம் என்ன அவுட்புட் கொடுக்குதோ அதை ஒய் ஆஃப் என் அப்படின்ற. இது போக இன்னொரு டேர்ம் இருக்குது. ஒவ்வொரு டிஸ்க்ரீட் சிஸ்டத்துக்கும் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் உண்டு, ஹெச் ஆஃப் என். ஸோ இந்த மூணு டேர்ம் எக்ஸ் ஆஃப் என் இன்புட்டு, ஒய் ஆஃப் என் அவுட்புட்டு, அண்ட் ஹைச் ஆஃப் என் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூணு டேர்மே நம்ம கன்வல்யூஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்து அதை புரிஞ்சிக்க மும்சில் இந்த மூணு ஈஸியாக புரிஞ்சிக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் வரப்போகிற கிளாஸஸில் டிஸ்க்ரீட் சிஸ்டம் நம்ம டிசைன் பண்ணுவோம். அப்போது இந்த இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சிக்னல்னால் என்னது அப்படின்னு பார்த்தா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் சிக்னல் இங்கே இருக்குது. ஸோ இதில் என்னென்னா, இது டைம் ஆக்சிஸ். இந்த டைம் ஆக்சிஸை நம்ம என்ன சொல்லலாம், கூறு போட்டுரும். ஸோ இந்த மாதிரி பிரிக்கிறோம். ஸோ இப்படி பிரிக்க முடிச்சல இதுக்கு கரஸ்பாண்டாக என்ன அவுட்புட் இருக்குது, என்ன ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ என்ன இதோட ஆம்ப்ளிடியூட் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இங்கே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த டைம் ஆக்சிஸ் கண்டினியூஸ். டைம் ஆக்சிஸ் கண்டினியூஸ் ப்ளஸ் இந்த டைம் ஆக்சிஸ் கண்டினியூஸ் ப்ளஸ் இந்த ஆம்ப்ளிடியூட் ஆக்சிஸும் கண்டினியூஸ். அதனால தான் இதை கண்டினியூஸ் டைம் சிக்னல் சொல்லலாம், இல்லைன்னா கண்டினியூஸ் ஆம்ப்ளிடியூட் கண்டினியூஸ் டைம்னு சொல்லலாம். ஸோ என்ன பண்ணுறோம், இதை இந்த டைம் ஆக்சிஸை நம்ம பிரிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 1, 3, 4, 5 இந்த மாதிரி பிரிச்சுட்டுருக்குறாங்க. பிரிச்சுட்டு ஒவ்வொரு டைமுக்கும் அதோட ஆம்ப்ளிடியூட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒவ்வொரு டைமுக்கும் அதோட ஆம்ப்ளிடியூட் பார்க்குறோம். ஸோ அதை இங்கே நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இந்த ஆம்ப்ளிடியூடை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் என் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, டைம் ஆக்சிஸை டிவைட் பண்ணுறோம், பிரிக்கிறோம். பிரித்து ஒவ்வொரு பிரிக்கப்பட்ட ஒவ்வொரு டைம்லேயும்
அதோட ஆம்ப்ளிடியூட் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை தான் வந்து நம்ம வந்து எக்ஸ் ஆஃப் என் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா n இஸ் ஈக்குவல் டு 7, அதோட ஆம்ப்ளிடியூட் என்ன அப்படிங்கிறத வந்து எக்ஸ் ஆஃப் 7 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ கண்டினியூஸ் டைம் சிஸ்டத்தை வந்து கண்டினியூஸ் டைம் சிக்னலை வந்து எக்ஸ் ஆஃப் டின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். டிஸ்க்ரீட் சிக்னலை வந்து எக்ஸ் ஆஃப் என் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு கொஸ்டின் நார்மலாக ரைஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து இந்த டைம் ஆக்சிஸில் இதை வந்து நான் வந்து இப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த டைம் ஆக்சிஸ் இப்படி பிரிக்கிறோன்னு சொல்கிறேன். இதை வந்து எவ்வளோ கேப் விட்டு பிரிக்கணும், ரெண்டு இதுக்கு இடையில எவ்வளோ கேப் இருக்கணும், ஸோ இந்த கேப் வந்து ரெகுலராக தான் இருக்கணுமா, இல்லாட்டினா வந்து அன்ஈவனாக வந்து நம்ம பிரிக்கலாமா, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து சாம்பிளிங் அப்படின்னு ஒரு டாபிக் பார்ப்போம். அதில் வந்து நம்ம இதை வந்து எலாபரேட்டாக பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டுக்கு உள்ள கேப் இதை தான் வந்து சாம்பிளிங் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா சாம்பிளிங் பீரியட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த சாம்பிளிங் பீரியடை அப்படி இன்வர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அதுதான் வந்து சாம்பிளிங் ஃப்ரீக்குவென்சி. அதை அப்படி சொல்லலாம்னா சாம்பிளிங் ஃப்ரீக்குவென்சி 1/ts. ஸோ இந்த டாப்பிக்கை வந்து நம்ம சாம்பிளிங் பார்க்க முடிச்சல ரொம்ப எலாபரேட்டாக பார்ப்போம். டைம் பீயிங் வந்து நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிடுங்க. டைம் ஆக்சிஸ் எடுக்கிறோம், அதை வந்து ஈக்குவலாக அங்கே வந்து டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. 40 பாயிண்ட் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப் டு 40 டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு பிரிக்கப்பட்ட நேரத்தில் என்ன ஆம்ப்ளிடியூட் இருக்கோ அதை வந்து எக்ஸ் ஆஃப் என் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆஃப் என் என்னதுன்னா ஜஸ்ட் நம்பர்ஸ். ஓகேவா? எக்ஸ் ஆஃப் என் என்னதுன்னா இங்கே 1 இருக்க முச்சில் இதோட வேல்யூ எவ்வளோ இருக்குது, 2 இருக்க முச்சில் இதோட ஆம்ப்ளிடியூட் எவ்வளோ இருக்குது, 3 எவ்வளோ, அதை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு நம்பரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 0.3, அதுக்கப்புறம் 0.6 ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கப்புறம் 0.8. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் டிஸ்க்ரீட் சிக்னல். ஓகேவா? அடுத்து வந்து ஸோ இதை கண்டிப்பாக பார்க்கலாம். நம்ம வந்து இதை வந்து எப்படி பிரிக்கணும், இந்த டைம் ஆக்சிஸை எப்படி பிரிக்கணும், அது வந்து ஈவன் அன்ஈவனாக பிரிக்கலாமா, ஸோ இதுக்கு எதுவும் க்ரைட்டேரியா இருக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம சாம்பிளிங் டாப்பிக்கில் பார்க்கலாம். இன்னும் 2 கிளாஸஸில் வந்து அந்த டாபிக் வரும். ஸோ அப்போ வந்து இதை வந்து எலாபரேட்டாக பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அடிக்கடி டிஎஸ்பியில் பேசப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து டைம் டொமைன், இன்னொன்று வந்து ஃப்ரீக்வன்சி டொமைன். ஒன்று வந்து டைம் டொமைன், இன்னொன்று வந்து ஃப்ரீக்வன்சி டொமைன். ஸோ இப்போ இந்த சிக்னல் x1 ஆஃப் n இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலாக போன இதில் பார்த்த மாதிரி தான் டைம் ஆக்சிஸை வந்து நம்ம பிரித்து அதோட ஆம்ப்ளிடியூடை வந்து எக்ஸ் ஆஃப் என் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஆம்ப்ளிடியூட் இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து எக்ஸ் ஆஃப் என் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ டைம் டொமைன் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் வந்து டைம்லேயும் ஒய் ஆக்சிஸ் வந்து ஆம்ப்ளிடியூட்லேயும் இருக்குது. அதாவது சிக்னலுக்கு வந்து எவ்வளோ ஆம்ப்ளிடியூட் அப்படிங்கிறது. ஃப்ரீக்வன்சி டொமைன் அப்படின்னு பார்க்க போனால் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஃப்ரீக்வன்சிலையும் ஒய் ஆக்சிஸ் வந்து ஆம்ப்ளிடியூட் அப்படின்றது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு சைக்கிள் இருக்குது. இப்போ இந்த சிக்னல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு சைக்கிள் இப்படி போகுது. ஸோ இதோட ஃப்ரீக்வன்சி வந்து நான் சப்போஸ் இந்த சிக்னலோட ஃப்ரீக்வன்சி f0 அப்படின்றதுன்னா இதை வந்து ஃப்ரீக்வன்சி டொமைனில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா, ஃப்ரீக்வன்சி டொமைனை வந்து பிரிக்கிறோம். அதாவது ஒரு f0, 2 f0 அப்படின்னு வந்து பிரித்து, ஸோ இந்த சிக்னலுக்கு என்ன ஃப்ரீக்வன்சி அப்படி சொல்கிறேன்னா f0 அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகேவா? ஸோ அந்த f0ல் வந்து இதோட ஆம்ப்ளிடியூட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்ப்ளிடியூட் வந்து 1. ஸோ அதை தான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரீக்வன்சி ஆக்சிஸில் வந்து என்ன ஃப்ரீக்வன்சி இருக்குதோ அதுவும் ப்ளஸ் அதோட ஆம்ப்ளிடியூடும் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி டொமைன். நார்மலாக இது எப்போ நடக்கும் அப்படின்னா, நீங்கள் இதை வந்து ஏதோ ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்
இந்த சிக்னலுக்கு எடுத்தீங்கன்னா இந்த டைம் டொமைனில் இருந்து ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு மாறிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், 2 சைக்கிள் இருக்குது. இங்கே வந்து இது வந்து ஒரு சைக்கிள் ப்ளஸ் இது வந்து இன்னொரு சைக்கிள். நான் இதை என்ன சொல்கிறேன்னா 2 டைம்ஸ் f0 அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதோட ஆம்ப்ளிடியூட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5ஓட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ 2f0 வந்து 0.4. ஓகேவா? ஸோ இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இது என்னதுன்னா சம் ஆஃப் இந்த 2 சிக்னலையும் சம் பண்ணி இங்கே வந்து இருக்குது. ஸோ இந்த சிக்னலில் என்னென்ன ஃப்ரீக்வன்சிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த f0ம் இந்த 2f0ம் ரெண்டும் கலந்தது தான் இந்த சிக்னல். ஸோ இதை வந்து ஃப்ரீக்வன்சி டொமைனில் ரெப்ரசன்ட் பண்ண முடியல. என்னென்ன ஃப்ரீக்வன்சிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா f0 அண்ட் 2f0. ஓகே, இதை நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கிடுறது? இதில் வந்து இந்த ஃப்ரீக்வன்சி தான் இருக்குது, இதில் இன்னும் வேறு ஃப்ரீக்வன்சி இல்லை அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இங்கே வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக வந்து f0 2f0 அப்படின்னு சொல்கிறேன். ஒரு சைக்கிள் இங்கே 2 சைக்கிள் அப்படின்னு வச்சு. பட் இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இந்த டைம் டொமைன் சிக்னல், இந்த சிக்னலுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா இதில் என்னென்ன ஃப்ரீக்வன்சிலாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் f0 வந்து இவ்வளோ ஆம்ப்ளிடியூட், 2f0 வந்து இவ்வளோ ஆம்ப்ளிடியூட் இந்த சிக்னலில் ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்மளுக்கு சொல்லிடும். ஓகேவா? ஸோ கம்மிங் கிளாஸஸில் இதை பார்க்கலாம். இங்கே மெயினாக வந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா டைம் டொமைன்னா என்னது, ஃப்ரீக்வன்சி டொமைன்னா என்னது. ஸோ ஒரு சிக்னல் இப்படி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 1 செகண்ட்னு வச்சுக்கிடுங்க, 1 செகண்ட். ஸோ அப்போனா இந்த சிக்னல் ஒரு சைக்கிள் 1 செகண்ட்ஸுக்கு இருக்குது அப்படின்னா இந்த சிக்னலோட ஃப்ரீக்வன்சி வந்து 1 ஹெர்ட்ஸ். ஸோ இது வந்து டைம், இது வந்து ஆம்ப்ளிடியூட். ஸோ ஆம்ப்ளிடியூட் எவ்வளோ எடுத்துக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் 2 அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இப்போ இதை நான் ஃப்ரீக்வன்சி டொமைனில் ரெப்ரசன்ட் பண்ணால் ஃப்ரீக்வன்சி ஆக்சிஸ் இது வந்து f. ஸோ 0 1 2 அப்படி போயிட்டே இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன ஃப்ரீக்வன்சி இருக்குது? 1 ஹெர்ட்ஸ் with an amplitude 2. ஸோ 1 ஹெர்ட்ஸ் எங்கே இருக்குன்னா இதுதான் வந்து 1. ஸோ இதில் வந்து 1 ஹெர்ட்ஸ் with an amplitude 2. ஸோ இதுதான் ஃப்ரீக்வன்சி டொமைன் ரெப்ரசன்டேஷன். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிருச்சு. எக்ஸ் ஆஃப் என்ன வந்து எப்படி ஒரு டிஸ்கிரீட் சிக்னல் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்பர்ஸ் எக்ஸ் ஆஃப் என் தட் இஸ் ஈக்குவல் டு சம் 1 2 3 4 5 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக இதில் வந்து ஒரு ஏரோ போட்டு காமிப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுதான் என்னோட சிக்னலோட ஸ்டார்டிங் பாயிண்ட், n is equal to 0. ஓகே, அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த தருணத்தில் அது வந்து எப்போனாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஃபேன் சுவிட்ச் போடுறீங்க. ஸோ எப்போ சுவிட்ச் போடுறீங்களோ அதை வந்து n is equal to 0ன்னு எடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் வரப்போகிறது எல்லாமே n is equal to 1 2 3 4ன்னு வச்சுக்கலாம். ஸோ சுவிட்ச் போடுறதுக்கு முன்னகுட்டி கடந்த காலங்கள் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அது வந்து n is equal to -1 -2 -3. ஸோ இதெல்லாமே கடந்த காலங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ n0க்கு அப்புறம் வர்ற 1 2 3 4 இது எல்லாமே வந்து எதிர்காலம், வருங்காலம் அப்படின்னு வச்சுக்கலாம். இதே சிக்னலை வந்து நம்ம இன்னொரு மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறேன் எக்ஸ் ஆஃப் என். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 இங்கே வந்து நிறைய ஜீரோஸ். ஆக்சுவலாக அது வந்து எனக்கு அது வந்து என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே வந்து நிறைய ஜீரோஸ். இது வந்து என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் n is equal to 0. n is equal to 1 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னகுட்டி, ஸோ இதுதான் நான் சொன்னேன் கடந்த கால இன்புட். அதாவது நம்மளுக்கு தெரிஞ்சது n is equal to 0 1, அதுக்கப்புறம் வந்து இந்த இன்புட்லாம் இருக்குது. ஸோ அப் டு 5 வரை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 0 வச்சுக்கலாம். ஸோ
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா n is equal to -1 0. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னக்குட்டி உள்ள சிக்னல் n-1 அப் டு -infinity நீங்கள் வந்து 0ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த சிக்னலோட கடந்த கால வேல்யூஸ் என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே 0. அதே மாதிரி ஆஃப்டர் n is equal to 4 இது வந்து n is equal to 4. ஓகேவா? என்ன அர்த்தம் அப்படின்னா x of 4 that is equal to 5. இதுக்கு அப்புறம் உள்ளது இது எல்லாமே ஜீரோஸ். இது அப்புறம் உள்ளது எல்லாமே ஜீரோஸ். ஃபைன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓகே இப்போ வந்து ஒன்ஸ் அகெயின் அந்த சிக்னலில் வந்து நான் ரைட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் ஆஃப் n 0 0 இங்கே இந்த ஜீரோஸ் வந்து இப்படி போய்கிட்டே இருக்குது. இங்கே 0 1 2 3 4 5 இங்கே எல்லாமே ஜீரோஸ். ஓகே ஸோ இது வந்து n is equal to 0. ரைட். ஸோ ஒரு சிஸ்டம் எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த சிஸ்டத்துக்கு இன்புட் வந்து x of n. இந்த சிஸ்டத்தோட இன்புட் வந்து x of n. இந்த சிஸ்டத்தோட அவுட்புட் வந்து y of n. அவுட்புட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இன்புட்டை வாங்கி அப்படியே வந்து அவுட்புட்டாக கொடுத்துருது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அட் n is equal to 0 அப்படின்னா இந்த தருணத்தில் ஒரு சுவிட்ச் வச்சுக்கிடுங்க. ஓகேவா? இதை வந்து நான் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே வந்து x of n இருக்குது. இங்கே வந்து x of n இருக்குது. இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணுற தருணத்தை வந்து n is equal to 0ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? க்ளோஸ் பண்ண உடனே n is equal to 0 என்னது x of 0. x of 0 வந்து உள்ளே போகுது. x of 0 உள்ளே போகுது. ஸோ n is equal to 0 அப்படின்னா அவுட்புட் வந்து y of 0 ஈக்குவல் டு என்ன இன்புட் இருக்குதோ அதை அப்படியே அவுட்புட் கொடுக்குது. ஸோ இது வந்து x of 0 இஸ் ஈக்குவல் டு x of 0 என்னதுன்னு பார்த்தா 1. ஸோ y of 0 என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ என்ன இன்புட் இருக்குதோ அதை அப்படியே அவுட்புட் கொடுக்குது. ஸோ என்னது நம்மளோட அவுட்புட் இருக்கும் பார்த்தீங்கன்னா y of n is equal to என்னோட இன்புட் அப்படியே வரும் 1 2 3 4 5. அதுக்கு முன்னாடி உள்ளது எல்லாமே 0, இதுக்கு அப்புறம் உள்ளது எல்லாமே 0. ஏன்னா இன்புட் வந்து இதுதான் நம்மளோட இன்புட். இந்த இன்புட் அப்படியே வந்து அவுட்புட் வருது. ஓகேவா? ஸோ இது ஒன்றும் கஷ்டமான இல்லை. அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சப்போஸ் அதே சிஸ்டம் நான் எடுக்கிறேன். இப்போ இந்த சிஸ்டம் என்ன பண்ண போகுதுன்னா ஒரு 3 நம்பரை வாங்கி ஆவரேஜ் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ ஆஸ் யூஷுவல் வச்சுப்போம். இது வந்து ஒரு சுவிட்சு. இங்கே வந்து x of n இருக்குது. இது வந்து y of n. ஸோ y of n என்ன பண்ண போகுது ஒரு 3 நம்பர் வாங்கி ஆவரேஜ் பண்ணதுன்னு வச்சுக்கலாம். இல்லாட்டினா வந்து ஜஸ்ட் சம் பண்ணுது. ஓகேவா? ஸோ இங்கே x of n அதாவது y is equal to x of n இன்புட் அப்படியே வந்துடுது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு 3 நம்பரை சம் பண்ணுறேன். இப்போ நான் x of n plus 1 x of n plus 2 சப்போஸ் நான் இப்படி எடுக்கிறேன் அப்படின்னா இந்த இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் n is equal to 0ன்னு எடுங்க. அது n is equal to 0 என்னதுன்னா நான் அந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணுறேன். அந்த தருணத்தை வந்து n is equal to 0ன்னு சொல்கிறேன். அப்படின்னா n is equal to n is equal to 1 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து ஃப்யூச்சர் இன்புட். அதாவது வருங்காலத்தில் என்ன இன்புட் வருமோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் n is equal to 1. அட் திஸ் இன்ஸ்டன்ட் n is equal to 0, n is equal to 1 என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா வருங்காலத்தில் வரப்போகிற இன்புட். அப்போது என்னோட சிஸ்டம் இந்த டிஸ்கிரிட் சிஸ்டத்தோட அவுட்புட் y of n வந்து x of n அதாவது n is equal to 0 அப்படின்னா x of 0 plus x of 1 plus x of 2
இந்த அவுட்புட் வந்து ப்ரெசண்ட் இன்புட் ப்ளஸ் வருங்காலத்தில், அதாவது ஃபியூச்சர் இன்புட். ஃபியூச்சர் இன்புட்டை வந்து பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ எந்த ஒரு சிஸ்டத்துக்கும் என்ன இன்புட் ஃப்யூச்சரில் வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஒரு சிஸ்டத்தை வந்து நம்ம டிசைன் பண்ணலான்னா பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஃப்யூச்சரில் என்ன இன்புட் வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதே சிஸ்டத்தை ஒரு 3 நம்பர் நான் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா, y of n is equal to x of n plus x of n minus 1 plus x of n minus 2. அதாவது இப்போ n is equal to 0 அப்படின்னு போட்டிங்கன்னா x of 0 இது வந்து நிகழ்காலம் ப்ரெசண்ட் இன்புட் ப்ளஸ் x of minus 1 ப்ளஸ் x of minus 2. அதாவது இது வந்து பாஸ்ட் இன்புட். சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டண்ட்டில் வந்து ஃபேன் போடுறீங்க, சுவிட்ச் ஆன் பண்ணுறீங்க. அதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும் இன்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். சுவிட்ச் போடல அப்படின்னா வந்து வோல்டேஜ் இன்புட் வந்து 0. ஸோ கடந்த காலத்தில் என்ன இன்புட் இருந்துச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதங்க நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். தெரியலை அப்படின்னா அதை வந்து நம்ம 0வாக வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு 3 நம்பரை நான் வந்து ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன், எக்ஸ் ஆஃப் என், அதோட கடந்த கால இன்புட் எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் 1, 2 இதுவும் ஒரு கடந்த கால இன்புட்டு எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் 2. ஸோ ஒரு இதை தான் வந்து ஆக்சுவலாக நான் பார்க்கலாம், காசல் சிஸ்டம், நான் காசல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்யூச்சர் இன்புட்டை எதிர்பார்த்து இருந்துச்சுன்னா அதை வந்து நான் காசல்னு சொல்லுவாங்க. ப்ரெசண்ட் இன்புட்டையும் பாஸ்ட் இன்புட்டு பாஸ்ட் அவுட்புட்டை பேஸ் பண்ணியிருந்துச்சுன்னா அதை வந்து காசல் சிஸ்டம் சொல்லுவாங்க. இது நம்ம வந்து ஒரு இந்த சிஸ்டம் இதை வந்து நம்ம வந்து பிரித்து பார்க்கலாம். இந்த சிஸ்டம் என்னென்னலாம் இருக்கலாம், அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக வந்து நம்ம கம்மிங் கிளாஸஸில் பார்க்கலாம். ஸோ இதை பேஸாக வச்சுட்டு ஒன்ஸ் அகெயின் அதே மாதிரி ஒரு சிஸ்டம் எடுக்கிறேன். இப்போ இந்த சிஸ்டம் என்ன பண்ணாதுன்னா ஒரு 3 நம்பர் வாங்கி ஆவரேஜ் பண்ண போகுது. ஸோ எக்ஸ் ஆஃப் என் இங்கே இருக்குது. இப்போ ஒய் ஆஃப் என்ங்க நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து எக்ஸ் ஆஃப் என் ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் 1 ப்ளஸ் 1 எடுக்க முடியாது, ஏன்னா அது வந்து ஃப்யூச்சர் இன்புட்டை காமிக்குது. ஸோ இந்த நிமிஷத்தில் என்னோடய இன்புட் வந்து இவ்வளோ 5 வோல்ட் அப்படின்னு இருக்குன்னா இன்னும் 1 hour கழித்து என்ன இன்புட் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அதனால் ஃப்யூச்சர் இன்புட்டை வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ண முடியாது அன்லெஸ் அன்டில் உங்களோட இன்புட் எல்லாமே வந்து ஒரு சிஸ்டத்தில் ஸ்டோர் ஆகி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக ரெட்ரீவ் பண்ணலாம். ஓகேவா? ஆனால் வந்து ஒரு ரியல் டைமில் வந்து பார்க்க முடியல, ப்ரெசண்ட் டைமுக்கும் ஃப்யூச்சரில் என்ன இன்புட் வரும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம வந்து n+1 எடுக்க முடியாது. ஸோ ஆல்வேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ் ஆஃப் n மைனஸ் கே அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறது எல்லாமே பாஸ்ட் கடந்த காலம், எக்ஸ் என் ப்ளஸ் கே அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறது எல்லாமே ஃப்யூச்சர் எதிர்காலம். ஸோ இங்கே வந்து நான் ஒரு 3 இன்புட் எடுக்கிறேன், n-2. நான் சொன்ன மாதிரி இந்த சிஸ்டம் வந்து ஆவரேஜ் பண்ண போகுது 3 நம்பர் எடுத்து. ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆஃப் என் என்னது, எக்ஸ் ஆஃப் என் வந்து 1 2 3 4 5 0 0 0 எல்லாமே 0. அதே மாதிரி இங்கேயும் எல்லாமே 0. ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், n is equal to 0. ஸோ இப்போ வந்து இந்த சிஸ்டம் என்ன அவுட்புட் கொடுக்கும், n is equal to 0 அப்படின்னு இருக்க முச்சில் இந்த சிஸ்டம் என்ன அவுட்புட் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, y of 0 is equal to x of 0 plus x of minus 1 plus x of minus 2 divided by 3. நான் சொன்ன மாதிரி கடந்த கால இன்புட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சால் இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லாத பட்சத்தில் நம்ம 0 போட்டுடலாம். இங்கே இதுதான் வந்து n is equal to -1, இது வந்து n is equal to -2. ஸோ இந்த 2 டேர்மே வந்து இங்கே 0. ஸோ y of 0 என்னன்னு பார்த்தீங்கன்னா x of 0 வந்து 1,
divided by 3. ஸோ இது வந்து 1/3. ஸோ இப்போ y of 1 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா y of 1 பார்க்கலாம். ஸோ y of 1 is equal to n is equal to 1. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க, n is equal to 1. இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க, n is equal to 1. 1. So x of 1 plus x of 0 plus x of minus 1 divided by 3. So x of 1 வந்து பார்த்தீங்கன்னா x of 1 வந்து 2, x of 0 வந்து 1, x of minus 1 வந்து 0. ஸோ இது வந்து y of 1 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 divided by 3 is equal to 1. ஓகே. ஸோ இங்கே இருந்து பார்த்தீங்க y of 0 வந்து 1/3, y of 1 வந்து 1. ஸோ இப்படி நம்ம வந்து இன்னும் எல்லா அவுட்புட்டையும் பார்த்தோம் அப்படின்னா சப்போஸ் y of 2 என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா x of 2 plus x of 1 plus x of 0 divided by 3. ஸோ இது வந்து 1 plus 2 plus 3 divided by 3. இது வந்து 2. ஸோ y of 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா x of 3 plus x of 2 x of 1 divided by 3. ஸோ இது வந்து 2 plus x of 3 வந்து 4, ரைட். ஸோ இதை நான் அப்படி ரிவர்ஸில் எழுதிட்டேன். ஆக்சுவலாக இது வந்து இப்படி இருக்கணும், நான் வந்து ரிவர்ஸில் எழுதிட்டேன். should be like this, பட் ரிசல்ட் ஆன்சர் வந்து ரைட் தான். ஸோ இது வந்து 4 plus 3 plus 2 divided by 3 is equal to 693. ஸோ y of 4 என்னதுன்னு பார்க்கலாம். ஸோ y of 4 வந்து 5 plus 4 plus 3 divided by 3. ஸோ 12 divided by 3 வந்து 4. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு அவுட்புட் கிடச்சிருக்கு. ஓகேவா, ஜஸ்ட் வந்து நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணோம், அவுட்புட் கிடச்சிருக்கு. ஸோ y of n என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 1/3, செகண்ட் வேல்யூ வந்து 1, 2, 3, 4. ஓகேவா, ரிமைனிங் எல்லாமே ஜீரோஸ். அதே மாதிரி இங்கேயும் ரிமைனிங் எல்லாமே ஜீரோஸ். ஓகே, ஏன் ஜீரோஸ் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம இன்புட் n is equal to 0ல் தான் இன்புட் கொடுக்குறோம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ஒரு அவுட்புட் வருது. அதுக்கு முன்னகுட்டி, அதாவது n is equal to -1 அப்படின்னா கடந்த கால இன்புட்டுக்கு என்ன அவுட்புட் இருக்கும் அப்படின்னா அது கண்டிப்பாக 0 தான் இருக்கும். சுவிட்ச் போடுறதுக்கு முன்னாடி ஃபேன் சுற்றாது, வோல்டேஜ் வந்து 0 தான். ஸோ எப்போ சுவிட்ச் போடுறோமோ அப்போது வந்து ஏதோ ஒரு அவுட்புட் கிடைக்குது. ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதா. ஓகேவா, இப்போ ஓகே, இப்போ ஒரு சிம்பிளாக ஆவரேஜ் எடுத்தோம், இன்புட் அவுட்புட்குள்ள ரிலேஷனும் பார்த்தோம். ஸோ ஆவரேஜ் பண்ணுற ஒரு சிஸ்டத்துக்கு y of n equal to x of n plus x of n minus 1 plus x of n minus 2 divided by 3 அப்படின்னு இருந்துச்சு. ஓகேவா, இது வந்து divided by 3. ஸோ என்னோட ஆவரேஜ் பண்ணுற ஒரு சிஸ்டம், இந்த சிஸ்டம் வந்து ஜஸ்ட் ஆவரேஜ் பண்ணுது. இது என்ன ஆவரேஜ் அப்படின்னா ஆக்சுவலாக இது நார்மல் ஆவரேஜ் கிடையாது, இது வந்து மூவிங் ஆவரேஜ். இதை வந்து மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோட இன்புட் x of nக்கும் என்னோட அவுட்புட் y of nக்கும் உள்ள ரிலேஷன் வந்து எது. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக எழுதுனா அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1/3 times x of n plus 1/3 times x of n minus 1 plus 1/3 times x of n minus 2. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து ஒரு ஜென்ரலைஸ்ட் ஃபார்மில் எழுதலாம். ஸோ எத்தனை டேர்ம் இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு டேர்ம், இது ரெண்டாவது டேர்ம்,
இது வந்து மூணாவது டேர்ம். அதாவது மூணு நம்பராக எடுத்து நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணோம். அது மூணாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, எத்தனை நாள் இருக்கலாம். ஸோ இது முடித்ததுக்கப்புறம் பார்ப்போம். அது வந்து சப்போஸ் நம்ம அதிகரித்தோன்னா, அதாவது ஆவரேஜ் பண்ணுறது ஒரு 4 நம்பர் எடுத்து ஆவரேஜ் பண்ணோன்னா என்ன ஆகும், 2 நம்பர் எடுத்து ஆவரேஜ் பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் சின்ஸ் 3 நம்பர் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து என்ன சொல்கிறேன், k is equal to 0லேருந்து 2 வரைக்கும், அதாவது 0 1 2. இந்த x of n minus 1 n minus 2 இது எல்லாத்தையும் நான் வந்து x of n minus k அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். அண்ட் ஒன் மோர் டேர்ம் இங்கே நான் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன், அது வந்து h of k. ஓகேவா? ஸோ இது இந்த இந்த ஈக்குவேஷன் அப்படியே இருக்கட்டும், நம்ம கம்பேர் பண்ணலாம். இதை ஜஸ்ட் வந்து நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்ப்போம். h of 0 k is equal to 0 போடுங்க. ஸோ h of 0 x of n plus h of 1 x of n minus 1 plus h of 2 x of n minus 2. ஓகே, இப்போ இந்த ரெண்டு இதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். என்ன வருது அப்படின்னா, h of 0 equal to 1 by 3, h of 1 equal to 1 by 3, h of 2 equal to 1 by 3. ஓகே, ஸோ சிம்பிளாக வந்து ஒரு மூவிங் ஆவரேஜ் எடுத்தோம். அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக ஜென்ரலைஸ் பண்ணி எழுதின இந்த ஈக்குவேஷன், இதுதான் நம்ம கன்வல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து கன்வல்யூஷன். இன்னும் ஜென்ரலைஸ்டாக சொல்ல போனால், இந்த 2 இருக்கிற இடத்துல 3 நம்பர் எடுத்தோம். ஸோ நீங்கள் n நம்பர்ஸ் எடுத்து ஆவரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா n minus 1. ஸோ ஜென்ரலைஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா k is equal to 0 to n minus 1 h of k x of n minus k. ஓகேவா? ஸோ இது வந்து x of n minus k. ஓகே, ஸோ ஒரு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அதை வந்து இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ண முடியல. நம்மளுக்கு கிடைச்ச ஈக்குவேஷன் வந்து இதை தான் வந்து கன்வல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த h of 0, h of 1, h of 2 இதை வந்து நான் வந்து ஜென்ரலாக இப்படி எழுதுகிறேன். h of n equal to 1 by 3, 1 by 3, 1 by 3. ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன், ஒரு சிஸ்டம் அப்படின்ட்டுருக்குன்னா அந்த சிஸ்டத்துக்கு வந்து ஒரு இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட் y of n. அதுக்கு இன்னொரு டேர்ம் என்னதுன்னா h of n அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை தான் நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொன்னேன். அதாவது இந்த சிஸ்டம் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது இந்த இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் எல்லாமே 1/3 1/3 1/3 அப்படின்னு இருக்க முடியல. இது வந்து ஒரு ஆவரேஜ் பண்ணுச்சு. ஓகேவா? அதே டைம் இஃப் h of n வந்து 1 1 1 அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா இப்போ இந்த சிஸ்டம் வந்து சம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த h of n வந்து கோஃபிஷியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபில்டருக்கு இதை தான் வந்து கோஃபிஷியன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த h of n வந்து நீங்கள் எப்படிலாம் மாற்றுறீங்க, அதாவது இந்த h of n நம்பர்ஸ் எப்படிலாம் மாறுதோ அதை பொறுத்து நம்மளோட டிஜிட்டல் டிஸ்க்ரீட் சிஸ்டமோட பிஹேவியர் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ மெயின் டாஸ்க் டிஎஸ்பியில் என்னென்னா இந்த கோஃபிஷியண்ட்டை கண்டுபிடிக்கிறது தான். ஸோ நார்மலாக வந்து நம்மளோட மெயின் டாஸ்க் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு ஃபில்டர் டிசைன் பண்ண முடியல, ஒரு சிஸ்டத்தை அனலைஸ் பண்ணுறதுக்கும் இந்த இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃபில்டர் டிசைன் பண்ண முடிச்சுலையும் இந்த இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம வரப்போகிற கிளாஸஸில் பார்க்கலாம்.
ஓகே, நெக்ஸ்ட் லெக்சரில் வந்து நான் நெக்ஸ்ட் டாப்பிக்கை வந்து கன்டினியூ பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம பார்த்ததை ஜஸ்ட் வந்து ரீகால் பண்ணுங்கள். ஒரு சிஸ்டத்துக்கு வந்து இன்புட் எக்ஸ் ஆஃப் என், ஒய் ஆஃப் என் அண்ட் அனதர் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் குவான்டிட்டி என்னதுன்னா இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் 1/3 1/3ன்னு இருக்கும் நிமிஷத்தில் அது வந்து ஆவரேஜ் ஆகும் 1 இருக்கும் நிமிஷத்தில் அந்த சிஸ்டம் வந்து ஒரு சம்மிங் சிஸ்டமாகவும், அதே மாதிரி இந்த கோஎஃபிஷியன்ட் மாறும் போது அது வந்து எப்படி மாறுது, ஓகேவா. ஸோ ஒரு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸை வந்து கண்டுபிடிக்கிறது தான் வந்து ஃபில்டர் டிசைன். ஒரு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஒரு சிஸ்டத்துக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸை வச்சு அந்த சிஸ்டம் வந்து எப்படிலாம் பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஐ மீன் அந்த சிஸ்டம் ஸ்டேபிளாக இருக்குமா, அன்ஸ்டேபிளாக இருக்குமா, அந்த சிஸ்டம் வந்து ஒரு காசல் சிஸ்டமா, நான் காசல் சிஸ்டமா, லீனியர் சிஸ்டமா அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து நான் சொல்லி முடிக்கிறேன். இன்புட், இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ், அவுட்புட் எல்லா டிஸ்க்ரீட் சிஸ்டத்துக்கும் ரிலேஷன் வந்து என்னது அப்படின்னா y of n is equal to x of n convolution h of n. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.